இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம்னா ஊப்ஸ் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜென்ரலான காமன் நேம்னா பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்னா ஒரு இப்போ வெஹிக்கல்னு சொல்கிறோம்ல அது வந்து ஒரு காமனான நேம். ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ன்றது வந்து ஒரு அதாவது இப்போ காரு ஜீப்பு இது போல் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தனித்தனியாக ஸ்பெசிஃபைஸ் பண்ணி சொல்கிறது தான் வந்து இப்போ ரியல் ஃபிசிக்கலாக வந்து சொல்கிறத பற்றி தான் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிளாஸை வந்து 2 டைப்பாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த கிளாஸில் இந்த 2 தான் முக்கியமாக இருக்கும். எத்தனை டேட்டா மெம்பர்ஸ் வேணால் இருக்கலாம், எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணால் இருக்கலாம். கிளாஸை வச்சு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து உருவாக்க முடியும். அடுத்தது என்னென்னா என்கேப்சுலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். என்கேப்சுலேஷன்னா ஒன்றும் இல்லை, டேட்டா என்கேப்சுலேஷன் தான். ஒரு பாக்ஸ் உள்ள தான் வச்சுருக்கோம். பாக்ஸுனால் அந்த பாக்ஸ் மேலே இருக்குல்ல ஷீல்டு, அந்த ஷீல்டு தான் வந்து என்கேப்சுலேஷன். அதுக்குள்ளார இருக்க மெத்தட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ப்ரைவேட்னு யூஸ் பண்ணால் அதுதான் வந்து என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்களே. கிளாஸுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரைவேட்டுன்னு யூஸ் பண்ணோம், அதான் வந்து நம்ம வந்து என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து பாலிமார்பிசம் பார்ப்போம். பாலிமார்பிசம்னா என்னென்னா பாலினா மெனி, மார்பிசம்னா ஃபேஸு. இப்போ வந்து பாலிமார்பிசம் வந்து அந்த வேலையும் செய்யும் இந்த வேலையும் செய்யுன்ற போல தான். அதாவது அந்த வேலைன்றது இப்போ வந்து இன்டீஜரில் ஏபின்னு வேல்யூ வச்சுருக்கீங்க, 5 7ன்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஆட் பண்ணால் அது வந்து 12ன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கும். ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் வந்து ஸ்ட்ரிங்கில் எழுதியிருந்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கையும் காட்டும். அதுக்கு தான் பாலிமார்பிசம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா இன்னரிட்டன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னரிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்னரிட்டன்ஸ்ன்றது அதாவது ஒரு தாத்தா சொத்தை பேரை அனுபவிக்கிறது. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு ஒரு மெத்தடை எழுதிட்டு அந்த மெத்தடை வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல 10 தடவை வேணுமோ 10 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.